அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிறது தி டெவில் படத்தில் வந்து செகண்ட் சிங்கிள் தான். இந்த பாட்டோட பேர் வந்து ஒண்டே ஒன்று சாலா. அண்ட் இந்த பாட்டை பாடியிருக்கிறது நம்ம சின்மய் ஸ்ரீபாதா அண்ட் கபிலன் அவர்கள். நம்ம அஜனீஷ் பி லோக்நாத்தோட மியூசிக்கல் இந்த ஒரு பாட்டு வந்து வெளிவந்திருக்குது. அண்ட் நம்ம சேலஞ்சிங் ஸ்டார் தர்ஷன், ரச்சனா ராய் இவங்களால சேர்ந்து நடித்த படம். அண்ட் பிரகாஷ் வீரோடைய டிரெக்ஷனில் இந்த படம் வெளிவர போகுது. பட் இந்த படத்தோட பாட்டு எப்படின்னு தெரியல. நாங்கள் இதுக்கு முன்னாடி இந்த படத்தோட அப்டேட் பார்த்துருந்தோம். இன்றே நெம்தியா கிஸ் பைக்குன்ற ஒரு பாட்டு இப்போ நாங்கள் கேட்டிருந்தேன் பைக். ஸோ அந்த பாட்டை கேட்டிருந்தோம். அதுவுமே நல்லா ஒரு நல்ல வைப் தந்த ஒரு பாடலாக இருந்துச்சு. பட் அதுக்கு கண்ட்ராஸ்டிங்காக நமக்கு வந்து இன்னொரு பாடல் கிடச்சிருக்கு. ஐ திங்க் இட்ஸ் அ மெலடி ட்ராக். ஸோ ஸ்ட்ரைட்டாக பாட்டை பார்த்துட்டு வந்தோம்னா பார்த்ததுக்கப்புறம் இதுக்கு ரிலேட்டட் விஷயங்களை பற்றி பேசலாமா மக்களே. ஸோ நாங்கள் ரீசெண்டாக தான் அஜனீஷோடைய அப்டேட்ஸ் பேக் டு பேக் பார்த்துட்டே இருக்கோம். பார்த்துட்டு வந்துடலாம் இது எப்படின்னு. ஸோ 3, 2, 1 and here we go. ಅಪ್ಪ ಅಮ್ಮನಿಗೆ ಅತ್ಯುತ್ತಮ ಉಡುಗೊರೆ ಕಾರ್ವಾ ಮಿನಿ. Right. Challenging star Darshan. ಒಂದೇ ಒಂದು ಸಲ ಸೋತು ಬಿಡನಿ, ಒಂದೇ ಒಂದು ಮಾತು ಆಡದೆ, ಬೆಂದು ಬೆಂದು ನಿನ್ನ ದಾಹದೊಳಗೆ 101 ಆಸೆ ಮೂಡಿದೆ. ஒவ்வொரு கட் ஷாட்ஸும் ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. அவனுடைய அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிடுறாங்க. ஆனால் இதில் என்னன்னா ஒரு அது ஏதோ ஒரு ஃபீலோட தருதுங்க. ನರಗರನೆ ತಿರುಗಿದೆ ನಿನ್ನ ಮಲೇರಿ ಘಮಘಮಿಸೋ ಈ ದೇಹಾನು ನನ್ಗೇನೆ. ಒಂದೇ ಒಂದು ಸಲ ಸೋತು ಬಿಡನಿ, ಒಂದೇ ಒಂದು ಮಾತು ಆಡದೆ, ನಾನೇ ಬಂದು ನಿನ್ನ ಬಂಧಿಸಿದರು, ನೀನೇ ನನ್ನ ಬಂಧಿ ಮಾಡಿದೆ. ಸೋತು ಬಿಡನಿ, ಒಂದೇ ಒಂದು ಮಾತು ಆಡದೆ, ಬಂದು ನನ್ನ ಎದೆ ಕಾಡಿನೊಳಗೆ ಕಾಕಿಚ್ಚು ಹಚ್ಚಿ ಕಾಡಿದೆ. டிசம்பர் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க. நல்லா இருந்துச்சுங்க பாடல். சீரியஸாகவே குட் ஒன். அது ஏன் அந்த குட் ஒன் என்ற வார்த்தை வந்துச்சுன்னா
ஆரம்பத்தில் கபிலனோட டேக் ஆஃப் ரொம்ப நல்லா இந்த பாட்டோட ரெண்டிஷனில் ஆரம்பத்தில் ஒரு அந்த பாட்டை எடுத்து கொண்டு போகிற விதம் ரொம்ப எனக்கு அதுதான் அந்த ஒரு போர்ஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் எங்கேயும் இந்த மாதிரி ஒரு விதை கேட்ட மாதிரி ஒரு ஃபீலும் இருக்குது. பட் எங்கே இருந்தால் யோசிச்சுட்டு மைண்டுக்கு வரவும் மாட்டேங்குது என்ன பாட்டுன்னு கூட. அது தமிழில் இருந்தால் நினைக்கிறேன். பட் பார்க்கலாம், எனக்கு மைண்டுக்கு ஸ்ட்ரைக் ஆகலை. பட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம சேலஞ்சிங் ஸ்டாரான தர்ஷன் அவர்களுக்கும் ரச்சனா ராயோட அந்த கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும், ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் அவ்வளோ நல்லா எடுத்திருக்காங்க. அந்த ஒவ்வொரு ஷார்ட்டுமே அவ்வளோ அழகாக அந்த எடுத்து செதுக்கி நமக்கு தந்திருக்காங்க. அண்ட் ஒரு ஷார்ட்டில் அவர் வந்திருந்தார் தர்ஷன் அவர், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த லாஸ்ட் போர்ஷன் லைக் அந்த கல்பாறைகளுக்கு இடையில் அவரோட டான்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த ட்ரெஸ்ஸிங் கார்டாக இருக்கட்டும், ரொம்ப நேச்சுரலான ஒரு 2 பேருக்கான கெமிஸ்ட்ரி பார்க்க ஒரு விதமான ஒரு பார்க்கும்போது மக்களுக்கு ஓகே பார்க்க நல்லா இருக்குது அப்படின்ற ஒரு ஃபீல் தரும். அண்ட் இந்த பாட்டில் அது ரொம்பவே நல்லா தெரியுது. அண்ட் சின்மையோடைய வாய்ஸ் நான் பேக் டு பேக் கேட்டுதான் இருக்கோம். ரீசெண்டாக நாங்கள் கேட்டிருந்தோம்ல, நம்ம சீனிக்கல் கேட்டிருந்தோம் பைசன் காணமாடனில். அதுக்கப்புறம் தி கேர்ள் ஃப்ரெண்ட் படத்துலேருந்து ஒரு பாடல். அதுக்கப்புறம் தெலுங்குல தான் ஆல் லாங்குவேஜஸ் அவங்க எல்லாருமும் லைக் ஷீஸ் லைக் எக்ஸ்ட்ரீம்லி எக்ஸ்போஸ்டுன்னு சொல்லலாம் ஃபார் ஹர் வாய்ஸ். ஸோ அந்த மாதிரியான ஒரு பவர்ஃபுல் அண்ட் சோல்ஃபுல்லான வாய்ஸ் சின்மையோட வாய்ஸ். அண்ட் கபிலன் ஆஸ் யூஷுவல் எல்லாருமே தெரிஞ்சிருக்கோம் ஹவு ஹி சிங்ஸ் தி சாங் அண்ட் த வே ஹி டேக்ஸ் தி ஹை பிச். லிட்ரலி அந்த ஒரு இதுவே போகும். லைக் நீங்கள் அது எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், பேச்சுலர் படத்தில் அடியே நீதானடி சாங் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அண்ட் ஃப்ரம் தட் பிரேக்கிங் பாயிண்ட் டில் நவ் கபிலனோட வாய்ஸ் யூ ஆர் நோ ஹவு ஹி சிங்ஸ் லிட்ரலி the best out of the best ன்னு சொல்லலாம். அவரோட வாய்ஸில் என்ன அளவுக்கு முடியுமோ அவர் பண்ணுவார். அண்ட் த ஜஸ்டிஸ் இஸ் டன் பை போத் ஆஃப் தெம் அண்ட் இன்க்ளூடிங் அஜனீஷோட மியூசிக். இட் வாஸ் ரியலி டெரிஃபிக். அது ஏன் அந்த டெரிஃபிக் அந்த வார்த்தைக்கான ஏன் தெரியுமா, நாங்கள் பிரம்ம கலசாலை கேட்டிருந்தோம் லைக் காந்தாராவில் பாடல்களாக இருக்கட்டும். அண்ட் அதுக்கப்புறம் தி டெவில் இப்போது நாங்கள் போன ஒரு சிங்கல்லே நாங்கள் இவருடைய அஜனீஷோட பாடல் கேட்டிருந்தோம். லிட்ரலி இஸ் கிவிங் சச் குட் ஆல்பம்ஸ். ஈவன் ரீசெண்டாக மார்க் படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் சைக்கோ சைத்தான் அதுவும் நல்லா இருந்துச்சு. ஸோ ஹீஸ் கிவிங் வேரியஸ் ஜானர் ஆஃப் சாங்ஸ். லைக் அது ஒவ்வொரு சிங்கர்ஸை யூஸ் பண்ணி பாட வைக்கும் போதும் லைக் அந்த கேட்கும்போது ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுதான் ஒரு மியூசிக் டைரக்டர் அவர் மட்டுமே பாடி அவர் மட்டுமே எல்லா பாடல்களும் கொடுக்காம எல்லா சிங்கர்ஸுக்கும் கொடுத்து அந்த ஃபீலையும் தரணும்ல. ஆனால் இந்த பாட்டெல்லாம் இப்போ இப்படி இருந்தாலும் ஒரு டைம் போனதுக்கப்புறம் இந்த பாட்டெலாம் ரொம்ப லைக் கேட்கக்கூடிய அளவில் இன்னும் இருக்கும். அண்ட் இப்போவே இந்த பாட்டு கேட்கறதுக்கு நல்லாவே இருக்குதுங்க. சீரியஸாக நான் உண்மைக்கு தான் சொல்கிறேன். அதுக்கு ஆரம்பத்தில் அதான் கபிலனோடைய அந்த இனிஷியேஷன் அந்த பாயிண்ட்ல till the final touch it was really nice and it was too wholesome. நல்லா இருந்துச்சு. எனக்கு நான் எந்த குறையும் சொல்கிறது இந்த பாட்டு. அண்ட் ஆல் தி கன்னடி மக்கள் கன்னட பேசும் எல்லாருமே இந்த மாதிரி பாடல்கள்லாம் கண்டிப்பாக they'll support I guess because it's all about challenging star தர்ஷன். அண்ட் ரீசெண்டாக அவரை பற்றியும் நான் பல விஷயங்கள் பார்த்துருந்தேன். பட் எக்ஸ்ட்ரீம்லி ஐம் ஹாப்பி. ஸோ ஐம் ரியாக்டிங் டு ஹிஸ் மூவி. அண்ட் பார்க்கலாம், இன்னும் பல அப்டேட்ஸ் இருக்குது. கன்னடத்துலேயும் நல்ல படங்கள் இப்போ பேக் டு பேக் வந்துகிட்டே தான் இருக்குது, இன்க்ளூடிங் காந்தாரா அண்ட் நெக்ஸ்ட் மார்க் இருக்குது, இந்த படம் இருக்குது, தி டெவில் இருக்குது. ஸோ ரிலீஸ் ஆன் தி 12th of December 2025. So people who are ready for the movie, please make sure that you all are going for the movie on time and let me know how this movie works out. அண்ட் கண்டிப்பாக வெற்றி அடைய வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் இது பாட்டும் நீங்கள் என் கூட சேர்ந்து கேட்டுப்பீங்க. கேட்டதுக்கப்புறம் உங்களுக்கான பல கருத்துக்களுக்கும் அது என்னன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், அதை நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப். உங்கள் பக்கத்தால் என்ன பண்ண முடியுமோ நீங்கள் இதை நன்றாக பண்ணிவிட்டீர்கள் என்றால் நானும் என் பக்கத்தில் என்ன பண்ண முடியுமோ மனசால என் விஷயங்கள் நான் பண்ணி நான் என்னோடய வீடியோ எல்லாத்தையும் என்ன டைமுக்கு தர முடியும் மேக்ஸிமம் நான் தர கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன். அண்ட் அதுக்கப்புறம் இந்த மாதிரியான விஷயங்கள் அடுத்து இந்த மாதிரியான பாடல் ஏதாச்சும் நான் மிஸ் பண்ணாலும் கூட நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள், கண்டிப்பாக எடுத்து நான் பண்ணுவேன். அண்ட் திஸ் இஸ் தி எண்ட். ஸோ இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். திஸ் இஸ் சிம்பிளி சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஹியர். ஸ்டே டியூன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.